பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை. காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? சக்சஸ். தேவன் காரிய சித்தியை நமக்கு தந்து அவர் ஆசீர்வதிப்பார். அநேக பேர் வெற்றியை காணும்படி அல்லது தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சக்சஸ் அவர்கள் பார்க்கும்படி பலவிதமான முயற்சிகளை அவர்கள் மேற்கொள்ளுகிறார்கள். ஆனால் இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்க்கையில் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு மனிதனாய், உங்கள் வேலையில், படிக்கிற காரியத்தில் நீங்கள் ஒரு காரிய சித்தி உள்ளவர்களாய் மாறுவதற்கு யார் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்றால் கர்த்தர் தான் உதவி செய்ய முடியும். அதனால தான் வேதவசனம் சொல்லுகிறது, காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நான் இருக்கிற இந்த ஊழியத்தில், நான் வேலை செய்கிற இந்த இடத்துல நான் ஒரு வெற்றியாளனாய் மாற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் காரிய சித்தி உள்ளவனாய் உங்களை மாற்றுவார். யோசேப்பு பாருங்களேன், அவன் விற்கப்பட்டவனாய், அவன் இன்னொரு இடத்திற்கு, அவன் எகிப்திற்கு விற்கப்பட்டவனாய் அவன் வந்த நேரத்தில் கூட யோசேப்போடு யார் கூட இருந்தா தெரியுமா? யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். வேதவசனம் சொல்லுகிறது, அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அவன் பேச்சில், நடக்கைகளில், செயல்களில் அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தபடியினாலே எல்லாரும் கண்களில் கர்த்தர் அவனுக்கு தயவை கொடுத்தார். இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில் காரிய சித்தி உள்ளவனாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். மனுஷனுடைய உதவி தேவையாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாற்றுவார். அதற்கான ஞானத்தை, அதற்கான வழிகளை, அதற்கான உங்களுக்கு ஃபார்முலாக்களை, அதற்கான வழிகளை உங்களுக்கு அவர் வாய்க்க பண்ணி உங்களை நிச்சயமாய் நடத்தி காரிய சித்தி உள்ளவன் மேல் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையின்படியே ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.